ஹாய், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ரவை உப்புமா தாங்க செய்ய போகிறோம். ரவை உப்புமாவுக்கு நான் 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 1/2 கிலோ ரவையை நல்லா வறுத்து எடுத்துப்போம். ரவை வந்து நம்மளுக்கு ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்துடுவோம் ரவையை. இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு, நம்ம எடுத்துடுவோம். இப்போ நம்ம 1/2 கிலோ ரவைக்கு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். இது நல்லா சிவந்து வரட்டுங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா சிவந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆனியனையும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துப்போம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், பெரிய பச்சை மிளகாய். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா நம்மளுக்கு இந்த அளவு வதங்கினா போதும். இப்போது 1/2 கிலோ ரவைக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இப்போது 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துப்போம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுவோம். இப்போ நம்ம ரவையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க, இல்லைன்னா உருண்டை உருண்டையாக ஆகிடும் ரவை. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காத இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளாக நம்ம ரவை உப்புமா செஞ்சாச்சுங்க. கூடவே உடச்சக்கடலை சட்னியும் அரைச்சிருக்கிறோம். வாங்க சாப்பிடலாம்.